இதன் பிறகு மற்ற இங்கிலாந்து அணி வீரர்களும் இந்திய பேட்ஸ்மேன்களை ஸ்லெட்ஜிங் செய்தபடி இருந்தனர். பின்பு போட்டி முடிந்தவுடன் பென் ஸ்டோக்ஸ் ஜடேஜாவுடன் கைகுலுக்க மறுத்தார். இதனால் கோபமடைந்த ஜடேஜா ஸ்டோக்ஸை அழைத்து பேசினார். அதன் பின்னர் வேண்டா வெறுப்பாக ஜடேஜாவின் முகத்தை பார்க்காமல் ஸ்டோக்ஸ் அவருடன் கைகுலுக்கினார். அவரின் இந்த நடத்தைக்கு ரசிகர்கள் மட்டுமின்றி முன்னாள் வீரர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஓவர் முடியும் வரை இந்திய பேட்ஸ்மேன்கள் விளையாட முடியும். இருவரும் சதத்தை நெருங்குகிறார்கள். வாஷிங்டன் சுந்தருக்கு இது முதல் சதம். இந்த நிலையில் ஸ்டோக்ஸ் ஏன் இப்படி போட்டியை முடிக்க கட்டாயப்படுத்த வேண்டும் என கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய முன்னாள் வீரர் மஞ்ச்ரேக்கர், பென் ஸ்டோக்ஸ் களத்தில் மிகவும் மோசமான பையனாக நடந்து கொண்டார். இந்திய வீரர்கள் சதமடிக்க முயற்சிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஸ்டோக்ஸ் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்றார். இதேபோல் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், விளையாட்டு உணர்வு குறித்து உலகுக்கு பாடம் எடுக்கும் இங்கிலாந்து இனி அது குறித்து பேசவே முடியாது. இங்கிலாந்து போட்டியை முடிக்க விரும்பினால் அதற்கு இந்தியாவும் தலையசைக்க வேண்டும் என அர்த்தமா என்று கேள்வி எழுப்பினார். ஆட்டம் முடிந்த பிறகு நடந்த சம்பவம் குறித்து பேசிய பென் ஸ்டோக்ஸ், முன்னணி பந்துவீச்சாளர்களுக்கு காயம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காகவே போட்டியை டிரா செய்ய முன்வந்தோம். எங்களது வீரர்கள் அதிக பணிச்சுமையில் இருந்தனர் என்று தெரிவித்தார். என்ன விளக்கம் கொடுத்தாலும் பென் ஸ்டோக்ஸ் செய்த செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ரசிகர்கள் அவரை தொடர்ந்து வசைபாடி வருகின்றனர்.